ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைவர் 171 மிரட்டலான போஸ்டரை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போஸ்டர் வெளியானதுல இருந்து சோஷியல் மீடியாவில் தலைவர் 171 கதை இதுதான், இந்த மாதிரி தான் கதை இருக்கும்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியா மட்டும் இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே தலைவர் 171 படக்கதை பத்தி தான் பரபரப்பா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. வர 22ஆம் தேதி தான் தலைவர் 171 டைட்டில் டீசரே ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அதுக்குள்ள படத்தோட பேரு இதுதான்னு பரபரப்பான ஒரு டைட்டில் சினிமா இண்டஸ்ட்ரியில உழவிட்டு இருக்கு. வாங்க தலைவர் 171 எந்த மாதிரியான படம் அண்ட் படத்துக்கு என்ன பேருங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி எடுத்த விக்ரம், லியோ, கைதி படங்களை பார்த்தீங்கன்னா அந்த படங்களோட மெயின் கான்செப்ட் ட்ரக் மாஃபியா தான். ஆனா தலைவர் 171 படம் வழக்கமான லோகேஷ் படம் மாதிரி இல்லாம ஒரு புது ஜேனர்ல இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்க போறாரு. அவருடைய முந்தைய படங்கள்ல வந்த மாதிரி இந்த படத்துல போதைப் பொருட்கள் பத்தின சீன்ஸ் நிச்சயமா இருக்காதுன்னு லோகேஷ் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்போ தலைவர் 171 நிச்சயமா ட்ரக் மாஃபியா சம்பந்தமான படம் கிடையாது. தலைவர் 171 படத்துக்காக லோகேஷ் வேற ஒரு கான்செப்டை கையில் எடுத்திருக்காரு. அது கோல்டு மாஃபியா, தங்க கடத்தல் சம்பந்தமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை தான் தலைவர் 171ல படமா எடுக்க போறாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோல்டு ஸ்மக்லிங் செய்யற ஒரு பெரிய டானா வர போறாரு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல தலைவரை இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினியா பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே சமீபத்தில் ரிலீஸ் ஆன போஸ்டர்லயே சும்மா தெறிக்க விட்டுருக்கிறாரு. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா கோல்டு வாட்ச் அண்ட் விலங்கு இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அதனால இந்த படம் நிச்சயம் கோல்டு ஸ்மக்லிங் சம்பந்தமான படமாகத்தான் இருக்கும்னு சினிமா இண்டஸ்ட்ரியில பரபரப்பான ஒரு பேச்சு அடிப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் தலைவர் 171 படத்துக்கு என்ன பேருங்கிறத பார்க்கலாம். தலைவர் 171 படத்துக்கு கழுகுன்னு பேர் வச்சிருக்கிறதாகவும், ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் கழுகுங்கிற பேர்ல ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. அதோட தலைவர் 171 படம் பேன் இந்தியா படமா எடுக்க போறதால படத்துக்கு ஆங்கிலத்துல ஈகிள்னு பேர் வைக்க சான்சஸ் அதிகம்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பேரை லோகேஷ் தலைவர் 171க்கு வச்சிருப்பாருங்கிறத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் செலவு பத்தி கவலைப்படாதீங்க, படம் பிரம்மாண்டமா வரணும்னு லோகேஷ் கிட்ட சொல்லியிருக்கிறதால தலைவர் 171 படம் பிரம்மாண்டம் பிளஸ் அதிரடியான மிரட்டல் படமா வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈகிள் இந்த பேர் எப்படி இருக்கு அண்ட் கோல்டு மாஃபியாக்கே நம்ம தலைவர் தான் டான், இந்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்குங்கிறதையும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.